பார்க்க போகிறோம். அது எல்லாமே பவர் ரிலேட்டட், டிஎன்இபி பவர் பற்றி தான். ஸோ இது என்னென்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து கரண்ட் பில் கட்ட 1 நாள் இல்லை 2 நாள் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு மொத்தமாக மிளகா அரைச்சி எல்லா ஃபீஸும் போட்டுருவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா, கரண்ட் பில் வந்து கரெக்டாக கட்டலை அந்த லாஸ்ட் டேட்டில். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்சி ஃபீஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க, லேட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட் பில் 252 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 130 ரூபா, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு 407 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்குது. 252 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து மிஸ் ஆனதுனால 407 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேக் ஷூர் வந்து நீங்கள் வந்து கரண்ட் பில் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி கட்டிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆக டிலே ஆகும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் மேக் ஷூர் வந்து நீங்கள் கரண்ட் பில் ஆன் டைமில் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஃபைன் கட்ட தேவையில்லை. இது வெறும் 252 ரூபாய்க்கு. இது அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், 5000 7000னா அதுக்கு எவ்வளோ லேட் ஃபீஸ் போடுவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஸோ அதனால் வந்து அவேராக இருந்துட்டு கரண்ட் பில்லை கரெக்டாக கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆர்சி ஃபீஸ் அப்படின்னா இன்றைக்கி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.